வணக்கம், வாழ்க வளமுடன். ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்திலிருந்து சாம்பமூர்த்தி. ஆவடி அக்குபஞ்சர் சேவா மைய நிறுவனம் மருந்தில்லா மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவம், வர்ம மருத்துவம், நமது பழங்கால மாற்று மருத்துவ முறைகள் அனைத்தும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் குறைந்த கட்டணத்தில் பயிற்சி வகுப்பாகவும் சிகிச்சை முறையாகவும் கற்றுத்தரப்படுகிறது. இப்போ எல்லாமே புதுசான வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா மேக்னெட் தெரப்பி, எலக்ட்ரோ ஹோமியோபதி, ரெய்கி, அப்புறம் சுஜோக், கப்பிங் தெரப்பி, இது மாதிரி டான் தெரப்பி, இது மாதிரி புது புது வார்த்தைகளா இருக்கு. இது எப்படி இப்போ நீங்க கேக்குறீங்க என்ன? ஆமா, ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. ஆக போதா? ஆயிட்டு இருக்கு. இல்ல, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பழைய காலத்து மருத்துவம் தான். மேக்னெட்டுங்கிறது சித்தர்கள் நிறைய மேக்னெட்டிக் பவர் மாதிரி சொன்னாங்க. தெரப்பின்றது காந்தத்துல ரெண்டு இருக்கு, நார்த் போல் சவுத் போல். ரெண்டும் ஒன்னா சேராது. ரெண்டும் ஒன்று சேர்த்தா சவுத் போல் ஒன்று சேர்த்து இல்லை. அந்த மேக்னெட்டிக் இங்கிருந்து அங்கே கருத்தோம், அங்கேருந்து இங்கே கருத்தோம். அதே மாதிரி நமக்கு சவுத் ரைட்டு இருக்குது, ரைட்டுக்கு சவுத்து லெஃப்ட் ரைட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 4 நிமிஷம் வச்சுன்னா எலக்ட்ரானிக் சர்க்குலேஷன் இப்படி வரும். இந்த மோட்டர்லாம் ஓடுற மாதிரி இப்படியே ஓடும். அந்த மாதிரி ஓடி நமக்கு எனர்ஜி உள்ள ரிசீவ் ஆகும். மின்னோட்டம் நம்ம உடம்புல செலுத்தி அது சரி பண்ணும். அந்த மேக்னெட் தெரப்பியில் வாட்டர் பியூரிஃபை பண்ணுறது, மேலே ஒரு துருவம் கீழே ஒரு துருவம் வச்சு, வட துருவம் தென் துருவம் வச்சு உள்ள மேக்னெட்டிக் பவர் அந்த வாட்டருக்கு கொடுத்து, ஆயிலுக்கு, மெடிசினுக்கு எதுனாலும் கொடுத்து அது நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பவர் நமக்கு வரும். அதுதான் மேக்னெட்டிக் தெரப்பி. அதில் வருது. நம்ம முதுவலி, உடம்புவலி எல்லாத்துக்குமே அது யூஸ் பண்ணிக்கலாம். பாதத்தில் வச்சுட்டா இன்னும் நல்லா வேலை செய்யும். அதான் இப்போ மேக்னெட்டிக் செப்பல்லாம் நிறைய வருது. அது இப்போ வர பேஷண்ட்டுங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சு போச்சு பொழுது எங்களுக்கு அந்த செப்பல் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் அதுவும் வாங்கி தரணும். சரிப்பா, நான் வாங்கி தரேம்மா சொல்லி அனுப்பிச்சிருக்கேன்.